நாங்க வந்து இதுல வந்து ஒரு அரசியல் படமாவே நாங்க இதை அது பண்ணல. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை. இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா, பையன், அவரோட மனைவி. ஸோ இவங்க 4 பேர் சுத்தி நடக்கிற ஒரு அழகான கதை. அவ்வளவுதான். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் தேர்ஸ் ஆல்சோ கொஸ்டின் டு த ப்ரொடியூசர். 2 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு முதல் கொஸ்டின் கேட்டுறேன். இந்த படம் எடுக்கும்போது இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்க கிட்ட எப்படி நீங்கள் நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா, இது எங்கேயும் நேரில் பார்த்ததுதான் தான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரெக்டாக எங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டன்ட்டி இருக்குன்னா, நீங்கள் எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1. 2, ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம். ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு. பட் இட்ஸ் கம்மிங் ஆன் May 1 அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீசிங் ஆன் இட். நீங்கள் கம்பீட் பண்ண முடியுமா? வில் யூ பி ஏபிள் டு டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அ பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ? சார், முதல்ல விஷயம், இது உலகம் ஃபுல்லா இது நடந்த ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது. இது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இன்ஃப்ளூயன்ஸா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பர்சனலாவே சில கனெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு, சாரி, அடுத்து என்ன கேட்டீங்க நீங்க? இல்லை சார், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லை சார், என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ்லாம். இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு சர்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும். லைக் இப்போ வந்து ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் அந்த படம் ஓடிடியில் வரணும், நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம். ஸோ வந்து காம்படேட் பண்ணுன்ற எண்ணங்களே இல்லை, ஏன்னா அது மிகப்பெரிய படம். ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார். இதுதான், வேறு எந்த ஒரு காம்படிஷன்ன்ற ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார். இது என்டையராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் டேட்டில், வேறு எதுவும் இல்லை. அண்டு வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க, இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார்? நார்மலாகவே என்னென்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு, இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு, அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார். நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றியும் இது போகணும். ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது. இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான், அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த தமிழ் பேசுகிற போதும் அது ஒன்று இருக்குது. அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கணும். அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச வேணாம், அப்படி ட்ரை பண்ணோம். இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும். எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். டைரக்டருக்கு இங்கே டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜியாக வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களால ரெஃப்யூஜியாக வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே ரெஃப்யூஜியாக மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதில் அந்த படத்தில் வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது ஃபோர்ஜரியாகவே இல்லை, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன, என்னோட பர்சனலாக ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது அது இவங்க சார்ந்ததில்லை. இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்து அப்படி ஒன்று நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க. இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். டைரக்டர் சார், யாரோ ஒருத்தர் சிம்ரன் மேடம் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தார், அதான் கேட்டேன். அவங்க லண்டனில் அங்கே மாட்டிட்டாங்க, வர முடியல. அதனால் ஸோ அதனால் அவங்க லண்டனில் இருந்தாலும் அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல. அதனால்
எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க. நாங்கள் போய் சேருவோம் இனிமேல். கரெக்ட். ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு. டைரக்டர் சார், லாஸ்ட் ஒன்று. ட்ரெய்லர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்ல சார், இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது. இது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதில் தான் வச்சிருக்கோம். அந்த இதுதான் அது. அதை பற்றியெல்லாம் பேசாது. என்னன்னா அது சென்சார் கட்டு. அது நீங்கள் படத்தில் வராது. அது கண்டிப்பாக அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கணி சார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்கிறது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்க, இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம். அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். சசியண்ணே, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா. நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்கள் படம் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருந்துச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததுல. அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் சீன்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் இன்னும் படம் சப்போர்ட்டில் எங்கள் படம் ஹீரோயினை நாங்கள் தானங்க இது பண்ண முடியும். என் படத்து ஹீரோயினு அதுவும் என் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும். நாங்கள் தானே கொடுக்க முடியும்ல. அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி. என்னங்க சிம்ரன் இல்லாம ஃபைனலா சிம்ரன் கூட ஜோடி. ஆனா 2 பசங்க சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது? புரியல சார், சிம்ரன் கூட ஜோடி. ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடைஞ்சலா தெரிவாங்க சில சமயத்துல. அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும். பாருங்க, கண்டிப்பா பாருங்க. அதை சொல்ல மாட்டோம்.